ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா சிம்பிள் ஆவரேஜ் மெத்தட் அண்ட் வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட் ரெண்டுமே கம்பைன் பண்ண மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சரியா? மோஸ்ட்லி இது வந்துட்டு 10 மார்க்ஸ் சம் இல்லை 20 மார்க்ஸ் சம்மில் வந்துட்டு கேட்பாங்க. ஸோ வாங்க எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கொஷின் படிச்சிடலாம். த ஃபாலோவிங் ரெசிப்ட்ஸ் அண்ட் இஷ்யூஸ் வேர் மேட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் during the month of May 1993. Prepare the stores ledger account on the basis of simple average method and weighted average method. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சிம்பிள் ஆவரேஜ் மெத்தடில் போடலாம், தென் வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தடில் போடலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் மே ஓப்பனிங் ஸ்டாக் 300 யூனிட்ஸ் அட் 4.5 rupees each. ஸோ ஃபர்ஸ்ட் மே வந்து டேட் காலமில் மே போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் மே பர்டிகுலர்ஸில் வந்துட்டு பேலன்ஸ் ப்ராட் டவுன். ஓகேவா? பிகாஸ் இது வந்துட்டு ஓப்பனிங் ஸ்டாக்கு, ஸோ அதனால் பேலன்ஸ் ப்ராட் டவுன். ஸ்ட்ரெயிட்டாக இதை வந்துட்டு பேலன்ஸ் காலமில் என்டர் பண்ணிடலாம். ஓகேவா? 300 units at 4.5 each, 300 into 4.5, 1350. ஓகேவா? அடுத்தது பாருங்க, தேர்ட் மே இஷ்யூ 300 யூனிட்ஸ். ஸோ தேர்ட் மே என்ன பண்ணுறோம், 300 யூனிட்ஸ் வந்து அகைன் இஷ்யூ பண்ணுறோம். ஸோ நம்ம அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, 300 யூனிட்ஸ் இருக்கா? ஸோ அதை வந்து நம்ம இஷ்யூ பண்ணிடலாம். 300 யூனிட்ஸ் at 4.5 rupees each, 300 into 4.5, 1350. இப்போ அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும்? பேலன்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ எல்லாமே நில் ஆகிடும். ஓகே, அடுத்த டிரான்சாக்ஷன் பாருங்க. 7th மே பர்ச்சேசஸ் 400 யூனிட்ஸ் அட் 5 rupees each. ஸோ பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ அதனால குட்ஸ் ரிசீவ் நோட் நம்பர் பர்டிகுலர்ஸில் 400 யூனிட்ஸ் அட் 5 rupees each, 2000. ஓகேவா? ஸோ இதை வந்துட்டு பேலன்ஸ் காலமில் ரெக்கார்ட் பண்ணிடலாம். 400 யூனிட்ஸ். இதில் வந்துட்டு நம்ம ரேட் போட வேணாம், நம்ம இஷ்யூ பண்ணும்போது ரேட் போட்டால் போதும். பேலன்ஸில் ரேட் போடணும்னு அவசியம் இல்லை, சிம்பிள் ஆவரேஜில். ஓகேவா? அடுத்தது பாருங்க, 8th மே இஷ்யூஸ் 100 யூனிட்ஸ். ஸோ 8th மே என்ன பண்ணுறோம், 100 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணுறோம். ஸோ 400ல் 100 வந்து இஷ்யூ பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த 400 வந்துட்டு எப்போ பர்ச்சேஸ் பண்ணது அப்படின்றத செக் பண்ணோம். 400 யூனிட்ஸ் வந்து நம்ம 7th மே பர்ச்சேஸ் பண்ணோம் இல்லையா, அதோடது. ஸோ அப்போ வந்துட்டு ரேட் என்ன, எதில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம், 5 rupeesல பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். கரெக்டாக? ஸோ அந்த 5 தான் நம்ம வந்துட்டு இஷ்யூ ரேட்டாக போடணும். ஓகே, 100 into 5, 500. ஸோ இப்போ அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும், 400 யூனிட்ஸ் மைனஸ் 100 யூனிட்ஸ், 300. ரேட் காலமில் நில்லு, 2000 மைனஸ் 500, 1500. ஓகேவா? ஸோ பேலன்ஸ் இப்படி தான் ரெக்கார்ட் பண்ணணும் நம்ம சிம்பிள் ஆவரேஜ் மெத்தடில். அடுத்தது 15th மே பாருங்கள், பர்ச்சேசஸ் 1000 யூனிட்ஸ் அட் 5.5 rupees each, 1000, 5.5 rupees each. இது நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அதனால ரெசிப்ட் காலமில் போடுறோம். ஸோ டோட்டலாக 5500. இதை வந்துட்டு இப்போ பேலன்ஸில் ரெக்கார்ட் பண்ணணும். இப்போ நம்ம எக்ஸிஸ்டிங் பேலன்ஸ் ஆல்ரெடி 300 யூனிட்ஸ் இருக்கா, அது கூடவே இந்த 1000 யூனிட்ஸை ஆட் பண்ணிடணும். 1300. ஆல்ரெடி அமௌண்ட் வந்து ஒரு 1500 இருக்கா, அது கூடவே இந்த 5500 ஆட் பண்ணிடணும். ஓகேவா? அடுத்தது பாருங்க, 17th மே இஷ்யூ 700 யூனிட்ஸ். ஸோ நம்ம 17th மே இஷ்யூ பண்ணுறோம். ஸோ 1300 யூனிட்ஸில் 700 யூனிட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறோம். ஓகே, ஸோ எந்த ரேட்டில் இஷ்யூ பண்ணுவோம், அதுக்கு வந்துட்டு இந்த 1300ல் எப்பப்போ பர்ச்சேஸ் பண்ணதெல்லாம் இன்க்ளூட் ஆயிருக்குன்னு பார்க்கணும். 1300ல் வந்து இந்த 400 பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதுவும் இன்க்ளூட் ஆயிருக்கு. பிகாஸ் அதோடைய பேலன்ஸ் 300 தான் இங்கே பேலன்ஸ் காலமில் நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 400ல் இருக்க இந்த 5 rupees நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ 5 ப்ளஸ் அப்புறம் இந்த 1000 யூனிட்ஸ் தான் இங்கே இந்த 1000 இன்க்ளூட் ஆயிருக்கு பேலன்ஸில். 300 ப்ளஸ் இந்த 1000, டோட்டலாக 1300. ஸோ இந்த ரெண்டு ரேட்டையுமே நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணணும். ஓகேவா? ஸோ 1000 ப்ளஸ் 300, ஸோ 1300. ஸோ அந்த ரெண்டு ரேட்டையுமே நம்ம வந்துட்டு இன்க்ளூட் பண்ணுறோம். 5 ப்ளஸ் 5.5 டிவைடட் பை 2 பண்ணோம்னா 5.25. ஸோ இதுதான் இப்போ நம்மளோட ஆவரேஜ் ரேட்டு. ஸோ 700 into 5.25, 3675. இப்போ 1300ல் 700 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 600 இருக்கும். அண்ட் அமௌண்ட்டில் வந்து 7000ல் 3675 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 3325 இருக்கும். ஓகே, அடுத்தது 23rd மே பாருங்கள், 700 யூனிட்ஸ் பர்ச்சேசஸ் 4.8 rupees each. ஓகேவா? 700 யூனிட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ குட்ஸ் ரிசீவ் நோட் நம்பர் 4.80 each. ஸோ 700 into 4.80, 3360. இப்போ அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும், 600 ப்ளஸ் ஒரு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்ல 700, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும். அண்ட் ரேட் காலமில் நில்லு. அமௌண்ட்டில் வந்து 3325 ஆல்ரெடி பேலன்ஸ் இருக்கா, அது கூடவே இந்த 3360 ஆட் பண்ணிடணும். டோட்டலாக 6685. அடுத்தது 26th மே பாருங்கள், இஷ்யூ 700 யூனிட்ஸ். ஸோ 700 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணுறோம். ஓகே, இந்த 1300ல் தான் 700 இஷ்யூ பண்ணுறோம். ஸோ இதுக்கு ரேட் எப்படி கண்டுபிடிப்போம், இந்த 1300ல் எந்தெந்த யூனிட்ஸ்லாம் இன்க்ளூட் ஆயிருக்குன்னு பார்க்கணும்.
இந்த 400 வந்து கம்ப்ளீட்டாக நில் ஆயிடுச்சு. எப்படி நில் ஆச்சு? ஃபர்ஸ்ட்டே ஒரு 100 வந்து இஷ்யூ பண்ணியிருந்தோம். ஸோ பேலன்ஸ் 300 இருந்துச்சு. அப்புறம் ஒரு 700 இஷ்யூ பண்ணும்போது அந்த 300ம் செட் ஆஃப் ஆயிடுச்சு. ஓகேவா? 300 செட் ஆஃப் ஆகி இந்த 1000ல வந்துட்டு 400 செட் ஆஃப் ஆயிடுச்சு. டோட்டலா 700 இஷ்யூ பண்ணிட்டோம். அப்ப இந்த 1000ல பேலன்ஸ் 600 இருக்கும். ஓகேவா? அதுதான் இங்க பேலன்ஸ்ல வந்து 600 நம்ம காமிச்சிருக்கோம். இந்த 600 பிளஸ் இப்போ பர்ச்சேஸ் பண்ண ஒரு 700. இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் இங்க 1300 இருக்கு. ஸோ இந்த 1000 யூனிட்ஸ்க்கு இருக்க 5.5 பிளஸ் இந்த 700 யூனிட்ஸ்க்கு இருக்க 4.8. இந்த ரெண்டு ரேட்டையுமே நம்ம ஆவரேஜ் எடுக்கணும். எடுத்தோம்னா 5.15. இதுதான் நம்மளோட ஆவரேஜ் ரேட். 700 into 5.15 3675. சாரி 605. 3600 minus 700. 600 யூனிட் தான் பேலன்ஸ் இருக்கும். ஓகேவா? 700 இஷ்யூ பண்ணியாச்சு. அப்புறம் 6685ல 3605 போயிடுச்சுன்னா 3080. ஓகே. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம க்ளோசிங் ஸ்டாக் வந்து 600 யூனிட்ஸ். கரெக்டா? 600 யூனிட்ஸ் அட் valued at 3080 rupees. ஓகே. ஸோ இப்போ இதை வச்சு வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தடில் நம்ம சம் போடணும். ஸோ அகைன் இப்போ வெயிட்டட் ஆவரேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மே வந்து ஓப்பனிங் ஸ்டாக் 300 யூனிட்ஸ். 300 at 4.5 1350. ஓகேவா? அடுத்தது தேர்ட் மே பாருங்கள், இஷ்யூ 300 யூனிட்ஸ். தேர்ட் மே வந்துட்டு அகைன் 300 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணுறோம். ஸோ பேலன்ஸில் 300 இருக்குல்ல, அதை ஃபுல்லாகவே நம்ம இஷ்யூ பண்ணிடலாம். ஸோ அக்கௌண்ட்டில் வந்து இப்போ பேலன்ஸ் வந்து நில் ஆகிடும். ஏன்னா எல்லாமே இஷ்யூ பண்ணியாச்சு. ஸோ பேலன்ஸ் வந்து நில். அடுத்தது 7th மே பாருங்கள், பர்ச்சேசஸ் 400 யூனிட்ஸ் அட் 5 rupees each. 400 at 5 rupees each 2000. இப்போ அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும்? 400 யூனிட்ஸ் அட் 5 rupees each 2000. ஓகேவா? அடுத்தது 8th மே பாருங்கள், இஷ்யூ 100 யூனிட்ஸ். ஸோ 8th மே என்ன பண்ணுறோம்? 100 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணுறோம். ஸோ 100 at 5 rupees each. ஏன்னா 5 rupees தானே பேலன்ஸில் இருக்குது. ஸோ அதனால இந்த 5 rupees வந்து இஷ்யூ 100 into 5 500. இப்போ அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும்? 400ல 100 போயிடுச்சு. ஸோ 300 5 rupees each 1500. ஓகேவா? அடுத்தது வந்து 15th மே. 15th மே என்ன பண்ணுறாங்க? பர்ச்சேசஸ் 1000 யூனிட்ஸ் அட் 5.5 rupees each. 1000 யூனிட்ஸ் 5.5 rupees. ரெசிப்ட் காலமில் போட்டாச்சு. 5500. இப்போ அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும்? ஆல்ரெடி ஒரு 300 யூனிட்ஸ் இருக்குது. அது கூடவே 1000 யூனிட்ஸ் ஆட் ஆகி 1300 இருக்கும். கரெக்டாக? தென் அக்கௌண்ட்டில் வந்துட்டு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1500 ஆல்ரெடி இருக்குது. அது கூடவே வந்து 5500 ஆட் பண்ணுறோம். டோட்டலாக 7000 ஆச்சு. இப்போ நம்ம வெயிட்டட் ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். டோட்டல் அமௌண்ட் டிவைடட் பை குவான்டிட்டி அவைலபிள் 1300. ஓகேவா? ஸோ 7000 டிவைடட் பை 1300 பண்ணணும். 5.38. இதுதான் வந்துட்டு நம்மளோட டோட்டல் ரேட், சாரி ஆவரேஜ் ரேட். அடுத்து 17th மே பாருங்கள், இஷ்யூ 700 யூனிட்ஸ். ஸோ 17th மே என்ன பண்ணுறோம்? இஷ்யூ பண்ணுறோம். ஸோ 1300 யூனிட்ஸில் 700 யூனிட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறோம். ஓகே. எந்த ரேட்டுக்கு இஷ்யூ பண்ணுவோம்? வெயிட்டட் ஆவரேஜ் ரேட் 5.38. ஸோ 700 into 5.38 பண்ணோன்னா 3766. இப்போ 1300ல 700 போயிடுச்சுன்னா எவ்வளோ இருக்கும் பேலன்ஸ்? 600. ஓகே. ஸோ 600 at 5.38 3228. ஸோ 23rd மே வந்துட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் 700 யூனிட்ஸ் அட் 4.8 rupees. ஸோ 700 யூனிட்ஸ் அட் 4.8 rupees. 700 into 4.8 3360. ஓகேவா? ஸோ இப்போ அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும்? 600 ப்ளஸ் ஒரு 700. கரெக்டாக? எக்ஸிஸ்டிங் பேலன்ஸ் ஒரு 600, அப்புறம் புதுசாக பர்ச்சேஸ் பண்ண 700. டோட்டலாக 1300. அமௌண்ட்டில் வந்து 3328 ப்ளஸ் 3360. ஓகேவா? ரெண்டுத்தையுமே ரெண்டு அமௌண்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ அதுக்கு ஆவரேஜ் இருக்கும். டோட்டல் அமௌண்ட் டிவைடட் பை குவான்டிட்டி அவைலபிள் 6588 டிவைடட் பை 1300 5.07. ஓகேவா? ஸோ அதில் வந்துட்டு நம்ம 26th மே என்ன பண்ணுறோம்னா 700 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணுறோம். ஓகே. 26th மே இஷ்யூ 700 யூனிட்ஸ். ஸோ இஷ்யூ பண்ணுறதுனால மெட்டீரியல் ரெக்விசிஷன் நோட் நம்பர் 700 யூனிட்ஸ் அட் 5.07 வெயிட்டட் ஆவரேஜில் தான் நம்ம இஷ்யூ பண்ணுறோம். 700 into 5.07 3549. இப்போ 1300ல 700 போயிடுச்சுன்னா 600 யூனிட்ஸ் அட் 5.07. டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 6588ல
3459 போயிடுச்சுன்னா எவ்வளோ? 3039. ஓகேவா? ஸோ அதான் டோட்டல் அமௌண்ட். இல்லை நீங்கள் வந்துட்டு 600 இன்ட்டு 5.07 மல்டிப்ளை பண்ணாலும் சேம் அமௌண்ட் தான் வரும். 600 இன்ட்டு 5.07 பண்ணாலும் 3042 சேம் அமௌண்ட் தான் வரும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்துட்டு க்ளோசிங் ஸ்டாக் எழுதணும். க்ளோசிங் ஸ்டாக் அண்டர் வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட். 600 units at rupees 5.07 each is equal to 3042. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த சம்மு. ஸோ இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு சாப்டர் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இதோட இந்த சாப்டர் முடிஞ்சு.